அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக அருளாற்றிலே நிரம்பியுள்ளன. தெய்வீக அருளாற்றில் எங்கள் உயிரிலே எங்கள் உடலிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. வள்ளல் பெருமான் சென்னையிலிருந்து கருங்குழிக்கு சென்றார். சிதம்பரம் சென்று சிதம்பரத்திலிருந்து கருங்குழிக்கு வந்தார். அங்கே வரும்போது அவங்க அப்பாவுக்கு நண்பராகிய புருஷோத்தம ரெட்டியார், அப்பா எங்கள் வீட்டில் தங்கிடு அப்படின்னு சொல்லிட்டார். திண்ணையிலே தங்கிடுப்பா, அவனுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் பெருமான் வந்து திண்ணையில் தங்கி இருக்கிறாரு. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது புருஷோத்தம ரெட்டியாருடைய மாமா பாலு ரெட்டியார், அவருக்கு ஒரு கொடிய நோய். என்ன நோய்னா குஷ்டம் சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் லெபரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் அந்த நோய் வந்து போச்சு. அந்த நோய் வந்ததுன்னா அது கர்ம வினையால் வந்த நோயின்னு சொல்லுவாங்க. சூள நோய், புத்துநோய், இந்த தீனிப்பை புண்ணு, கருப்பை புண்ணு, இப்படி நோயெல்லாம் வந்து கர்ம வினை நோயின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ கஷ்டம். அது ரொம்ப கஷ்டமான நோய். வெளிப்புறத்தில் யாராவது நம்மளை பார்த்து பேசுறது கூட அஞ்சுவாங்க. கிட்ட அருகில் யாரும் வரமாட்டாங்க. நாம் சாப்பிட்ட ஒரு அந்த பாத்திரத்தில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. தனி சாப்பிட்றோன்னா கூட அதுக்கு தனி பாத்திரம் கொடுத்துருப்பாங்க. சாப்பாட்டுக்கு தனி பாத்திரம் கொடுத்துருப்பாங்க. வீட்டில் இருக்கிறவங்களே கூட சாப்பிட்றதுக்கு அஞ்சுவாங்க. ஏன்னு கேட்டால் அந்த நோய் எப்படிப்பட்டது. அது ஆனால் தொற்று நோய் கிடையாது. அது கர்மவினையால் வாழையடி வாழையாக வரக்கூடிய நோய். அது ரொம்ப கொடூரமான நோய் தான். அதை இதை சரி செஞ்சு விடுங்க, கொஞ்சம் தயவு போந்து செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவர் திண்ணையில் தான் இவர் அமர்ந்துருக்கிறாரு. புருஷோத்தம ரெட்டியார் திண்ணையில் ஆகாரம் கொடுக்குறாங்க, எல்லாம் தங்கறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவங்க சொல்லும்போது செஞ்சுன்னா ஆகும். இது மருந்து ஒரு பக்கம் இருந்தாலும் தவ வலிமையால் செய்யலாம், தவ வலிமையால் செய்ய முடியும். என் தவ பலனே என் தவ பயனே, தவ பயனால் செய்யறது. அப்போ மனசுக்குள்ளே ஒரு பாட்டு பாடுறார், இறைவனை ஊன்றி நினைக்கிறார். ஏன்னா மருந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இறைவனுடைய அருள் இருந்தால் தான் அந்த நோய் குணப்படுத்த முடியும். அப்போ என்ன சொல்கிறாரு, பட முடியாது இனி துயரும் பட முடியாது அரசே. ஐயா, இனி இந்த துயரம் இவங்க படக்கூடாது. இவங்க படுற துயரம் அதிகமான, எனக்கே கஷ்டமாக இருக்குது. இந்த துயரம் இனி இவங்க படக்கூடாது. பட்டதெல்லாம் போதும் போதும் இந்த பயந்தீர்த்தி பொழுதே. அவங்க பட்டதெல்லாம் போதும், இந்த பயத்தை தீர்த்துடு அப்படின்னு இறைவனை ஊன்றி நினைக்கிறார். என் உடல் உயிர் ஆவியெல்லாம் நீ எடுத்துக்கொண்டு உன் உடல் உயிர் ஆவியெல்லாம் உவந்து எனக்களிப்பாய். என் உடல் உயிர் ஆவியெல்லாம் கூட எடுத்துக்கு, இந்த கொடிய நோயை, இந்த நண்பருடைய நோயை குணப்படுத்து, அவருக்கு கருணை காட்டு. என் உடல் உயிர் ஆவியெல்லாம் கூட எடுத்துக்கு, ஆனால் உன்னுடைய உடல் உயிர் ஆவியெல்லாம் உவந்து எனக்களிப்பாய். உன்னுடைய உடல் வந்தால் இவன் ஒரு நோயை நான் குணப்படுத்த முடியும். உவந்து எனக்களிப்பாய். வடலூர் சிற்றம்பலத்தே வாழ்வாய். வடலூர் சிற்றம்பலம்னா இதுதான் சிற்றம்பலம். இது எத்தனையோ சொல்லியிருக்கு. வடலூர்ன்றதும் இதுதான். லலாடம், முச்சந்தி, திருமேனி சங்கமம் எல்லாம் சொல்கிறது. திருமேனினா 1 2 3 திருமேனி இப்படி சொல்கிறது. அக்கு அப்படி சொல்லுவாங்க. இந்த 3 புள்ளிக்கும் அக்குன்னு பேர். இப்படி இந்த வடலூர் சிற்றம்பலம்னா இதான் சிற்றம்பலத்து. இந்த வடலூர் சிற்றம்பலத்தே வாழ்கின்ற என் அரசே, என் மணியே அப்படின்ற என் வாழ்வே, என் கண்ணில்
மணியே, என் கண்ணுள்ள உன்னுடைய அருளானது கதிரொளி வீசணும். எனக்கு நான் பார்க்கின்ற பார்வையிலே அந்த நோய் குணமாகணும். என் கண்ணுள் மணியே கதிரொளியே அப்படின்ற அந்த பார்வையால், உன்னுடைய அருளால், அந்த கண்ணு வழியாக கொடுக்கக்கூடிய இந்த பார்வை, நேத்திர தவம் சொல்லுவாங்க, நேத்திரத்தால் பார்க்கறது. என் குருமணியே, என் குருவே, மாணிக்கமணியே, நடன சிகாமணியே, இங்கே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நடன சிகாமணியே, என் நவமணியே, என்னென்ன சொல்கிறார், என் நவமணினா 9 மணி, 9 மணியில் சேர்ந்தது நவமணி. என் நவமணியம், என் நன்மணியே, பொன்மணியே, நடராஜமணியே அப்படின்னு நினைக்கிறார். இறைவா, உன்னை தான் நினைக்கிறேன், சிற்றம்பலத்தை வாழக்கூடிய இறைவா நடராஜா சொல்லி நினச்சி கொஞ்சம் நீர் எடுத்து அதில் விபூதியை போட்டு இறைவனை ஊன்றி நினைத்து சாப்பிட சொல்கிறார். அவர் சாப்பிட்டார், பால் ரெட்டியார். சாப்பிட்ட உடனே சரி போங்க அப்படின்ட்டார். ஒரு மாதம் கழித்து வாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு மாதம் ஆனது. அது பிறகு பால் ரெட்டியார் வந்தார். என்னவா அப்படின்னாரு வள்ளல் பெருமான். சாமி, பரவாயில்ல சாமி, அந்த புண்ணெல்லாம் அப்படி அப்படியே உடந்துக்கிட்டே வருது. அது முன்னே எவ்வளோ மருந்து போட்டாலும் அது உணராது. இப்போ நீங்கள் திருநீர் கொடுத்து அதை சாப்பிட்ட பிறகு அதுவாக தானாக புண்ணுகள் உணர்ந்துக்கிட்டே வருது. நீங்கள் அப்போ பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் உங்களுக்கே தெரியுமேன்னாரு. எனக்கு தெரிஞ்சாலும் உனக்கு எப்படிப்பா இருக்குன்னாரு. எனக்கு குணமாகுது சாமி அப்படின்னு. அப்படியா, சரி, சரியாக குணமாயிடும், பரவாயில்ல, சரியாயிடும், எல்லா வல்ல இறைவன் கைவிட மாட்டான், நம்பிக்கையோட ஜீவ இறக்கத்தோடு இரு அப்படின்னு சொன்னார். நாள் முடிஞ்சது. நன்மை செய்யாட்டாலும் இந்த எந்த ஜீவனுக்கும் தொல்லை கொடுக்காத, அதுதான் அவன்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். எந்த உயிரையும் கொள்ளாத, இந்த உயிருக்கும் தொல்லை கொடுக்காது. நன்மை செய்யாட்டாலும் பரவாயில்லை, தீமை செய்யாமல், தீமையை நினைக்காமல், மனசால் கூட அவனுக்கு எதுவும் தீமை நினைக்காம இரு. அதுவே இறைவனுக்கு அளிக்கக்கூடிய குருதட்சிணை. நீ குருதட்சிணை, இதுதான் குருதட்சிணை, எனக்கு தேவையில்லை அப்படின்னார். எனக்கு எதுவும் வேண்டாம்பா, இறைவனுடைய குருதட்சிணை இதுதான், நான் சொல்கிறேன். இதுதான் பார்க்கின்ற உயிரெல்லாம் தம் உயிர் போல் நினை, பரிவு காட்டு, முடியாதவங்களுக்கு முடிந்த வரைக்கும் உதவி செய், இல்லை உபகாரமாக இரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். அதன் பிறகு அதே ஊரில் உள்ள முத்து நாராயண ரெட்டியார் ஒருத்தர் வந்தார். வந்து, சாமி, பால ரெட்டியாருக்கு குஷ்டம் நல்லா போயிடுச்சு, எனக்கு பார்வை தான் கம்மியாக இருக்குது, எதில் யாரும் வராங்க போக மாட்டேன்னு தெரியுமில்ல, யாராவது துணை இருந்தால் தான் எங்கேயோ போக வேண்டியதாக இருக்குது, இப்போவும் ஒரு துணையோடு தான் அங்கே வந்தேன் அப்படின்னார். அப்படியா, என்னன்னார், பார்வை தான் சாமி வேணும், எல்லாம் இருக்குது, பார்வை தான் இல்லை. அப்படியா, சரி அப்படின்ட்டு இறைவனை கொஞ்ச நாள் ஊன்றி நினைக்கிறார். என்ன இது, ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது, நான் என்ன பண்ணுவேன், நான் வந்த வேலையை முடிக்கணுமே அப்படின்னு மனசு உள்ள நினைக்கிறார். இறைவனை ஊன்றி நினைத்து பாடுகிறார். அதன் பிறகு என்ன பண்ணுறாரு, மனசுக்குள்ளேயே ஒரு ஊன்றி நினைத்து இறைவனை பற்றி பாடிக்கிட்டே இருக்கிறார். அப்புறம் ஒரு மண் உழக்கில் நீரை கொண்டு வந்து அதில் கொஞ்சம் திருநீர் போட்டு முகத்தை நல்லா சுத்தம் செய்யுங்கன்னார். முகத்தை சுத்தம் செஞ்ச பிறகு கொஞ்சம் உள்ளது சாப்பிடுங்கன்னார். சாப்பிட்டார். இதுதான் மருந்தாக கொடுக்குறாரு. அப்புறம் நாராயண ரெட்டியார் கொஞ்சம் நாள் கழித்து வரார். அவர் தனியாகவே வரார். நான் எப்படி இருக்குது அப்படின்னாரு. அப்படியா, பார்வை கொஞ்சம் பரவாயில்ல சாமி, இருக்க முன்னேற்றமாக இருக்குது அப்படின்னாரு. அப்படியா, சரி சரி. காலையில் சூரியன் உதயிற காலத்தில் ஒரு 6:15 ஒரு 2 நிமிஷம் சூரிய தரிசனம் செய்யும். அந்த சூரிய ஒளியை உற்று நோக்கு, பார்வை உங்களுக்கு கடைசி வரையில் நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு. வெளியிலே சஞ்சரிக்கும் காலத்தில், அதாவது வெளியிலே செல்லும் காலத்தில் தலையிலே ஒரு துணியை அணிந்து செல்லுங்கள். உச்சியிலே வெயில் பட்டால் கண் பார்வை இழந்துவிடும். கண்ணில் உள்ள மணி, உச்சியினுடைய அந்த வெயில் தாக்கம் அந்த மணி பழுதாகிடும்.
கண்ணுள் உள்ள ஒரு மணி இருக்குது, அதான் கண்ணுள் மணியேன்னு நாங்கள் இறைவனை நினைக்கிறோம். அவன் தான் இறைவன். ஒளி கொடுக்கக்கூடவன் தான் இறைவன். ஒளியாக இருக்கிறான் நம் கண்ணுள்ளே. அதனால் காலை 6 மணிலேருந்து மணி 2 மணி பரியந்தம் அந்த சூரிய ஒளியானது உச்சியை தாக்காமல் கவசம் செய்து விடுங்கள், எவ்வளோ துணி போட்டு கும்பிட்டுருங்க அப்படின்னு சொன்னார். வெயில் காலத்தில் வெளியிலே சஞ்சரிக்கும் போது சூரிய உஷ்ணத்தால் மண் சூடேறி இருக்கும். அந்த சூட்டை வெறுங்காலால் நீங்கள் மிதிக்கக்கூடாது, ஒரு பாத குரடை அணிஞ்சு தான் நீங்கள் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். வெயில் நேரத்தில் நீங்கள் மாட்டில் அந்த மண் பாதையில் போனீங்கன்னா அது தகதகதான சூடு அதிகமாக இருக்கும். அந்த சூடு என்ன செய்யும், உள்ளங்கால்லேருந்து உச்சி வரைக்கும் ஏறும். அப்படி உச்சிக்கு அந்த சூடு போகும்போது கண் பார்வை போயிடும், கண்மணி போயிடும், பார்வை எழுந்துடுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படியா, சாரி, இவர் அதை கேட்டார். இதை மட்டும் நீங்கள் செய்தீர்களானால் கண் பார்வை இழக்க மாட்டீர்கள். பொன்னாங்கண்ணி தைலத்தை தலைமுழுகுங்க. பொன்னாங்கண்ணி கொண்டு நல்ல சுத்தமான நல்லெண்ணெயில் காய்ச்சி அதை தலைக்கு தேய்ச்சி கொண்டீர்களானால் கண் பார்வை இழக்காமல் இருக்கும். பொன்னாங்கண்ணியை அரைத்து மண்ணோடு கண்ணிலே வைத்து அந்த ஓட்டு மேலே பொன்னாங்கண்ணி அந்த அரைத்த விழுத வைத்து ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா கண் ஒளி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், கண்ணில் இருக்கிற உஷ்ணம் நீங்கும். இப்படிலாம் கண்ணை பார்த்து கொள்ளுங்கள். கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ண முடியாது. இப்போ கண் ஒளி வந்த பிறகு தினமும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் உதய காலத்தில் பாருங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா ஒருத்தர் குணமாயிட்டா அவர் சரியாக போச்சு நல்லா போச்சு மீண்டும் மீண்டும் வந்துகிட்டே இருப்பாங்க. அது அந்த பக்குவத்தெல்லாம் சொல்கிறார், இப்படி இருந்துக்குங்க அப்படின்னு. நானே ஆற்காடு சோடு அடிந்து இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். யாரு சொல்கிறார். நானே ஆற்காடு சோடுன்றது ஒரு மெதடி நான் போட்டுன்னு இருந்தேன். எந்த சித்தர்களும் எந்த ஞானிகளும் எந்த யோகிகளும் மெதடி போட்டது கிடையாது. நான் மட்டுமே ஆற்காடு சோடு போட்டிருந்தேன். மெதியடி அணிந்திருந்தது உண்மைதான். அதை என்னை பார்த்து சிலர் கேட்டார்கள், ஞானிகள் மெதியடி அணியலாமா அப்படின்லாம் என்னை கேட்பார்கள். அது என்னுடைய தேகத்தை பாதுகாப்பதற்காக நான் அணிந்தேன். கண் பார்வை போயிடும், தேவையில்லாத உஷ்ணம் உடம்பிலே உண்டாகும் என்பதனால நான் ஆற்காடு சோடு அணிந்திருந்தேன். கடைசி காலங்களில் காரணப்பட்டு கந்தசாமி அதை நினைவாக கேட்ட பிறகு அவர்கிட்ட நினைவாக கொடுத்துட்டு வந்த பிறகு நான் அணியவில்லை அப்படின்னு சொன்னார். ஏன்னா அப்புறம் ஒரு வெயிலில் போகல. ரொம்ப மெதடி எப்போ போட்டார், வெயிலில் போகும் காலத்தில், அதான் வெளியில் சஞ்சரிக்கும் காலத்தில் ஆற்காடு சோடு அணிந்திருந்தேன், அதுவும் காரணப்பட்டார்கிட்ட கொடுத்து விட்டேன் அப்படின்னார். ஏன் தேகத்தை மறைச்சி இருந்தேன் அப்படின்னு சொன்னால், உச்சியில் வெயில் படக்கூடாது, மார்பில் வெயில் படக்கூடாது, உள்ளங்காலில் வெயில் படக்கூடாது. காலை உதய காலத்திலேருந்து மணி உச்சி பரிவந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. உச்சின்னா 1 மணி 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் உச்சி. அது வரைக்கும் பூமி சூடியர் இருக்கும். அந்த சூட்டில் நான் மெரிச்சோன்னு சொன்னால் கண் பார்வை போயிடும் என்பதற்காக தான் நான் ஆற்காடு சோடு அணிந்திருந்தேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா ஞானிகள் காலம் வரும்போது தான் சொல்லுவாங்க. அதனால் நீங்களும் அது போல் வெளியில் போகும்போது பூமி உஷ்ணமாக இருக்குதுன்னா அந்த நேரத்தில் நீங்கள் அதை அணிஞ்சு தான் போகணும் கண்ணுக்காக அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு அவர் சரி நான் அப்படியே இருக்கிறேன் சாமி அப்படின்ட்டு. அப்போ தான் இறைவனை ஊன்றி ஒரு பாடலை பாடுறார். கல்லார்க்கும் கற்றவருக்கும் களிப்பருளும் களிப்பேன். கற்றவங்களுக்கும் கல்லாதவருக்கும் இன்பத்தை கொடுக்கக்கூடியவன் இறைவன் அப்படின்னு சொல்கிறார். கண்ணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே. நம்ம கண்டவங்களுக்கும் காணாதவங்களுக்கும் கேட்காதவங்களுக்கும் கண்ணை அளிக்கக்கூடிய கண்ணே, அவருக்கு கண் பார்வை அளித்தாய் இறைவனை ஊன்றி சொல்கிறார். வல்லார்க்கும் நல்லார்க்கும் வரம் அளிக்கும் வரமே. வல்லார்க்கும், வல்லவனாக இருந்தாலும் சரி நல்லவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் வரம் அளிக்கும் வரமே அப்படின்றார்.
மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதி கொடுக்கும் மதியே. அதாவது மதிச்சவங்களா இருந்தா என்ன, மதிக்காதவங்களா இருந்தா என்ன? மதிச்சவங்களா இருந்தாலும் சரி, மதிக்காதவங்களா இருந்தாலும் சரி, நம்மளை நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நினைக்காதவங்களா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு மதி கொடுக்கும் மதியே அப்படின்றார். மதினா அறிவு இருந்தால் போதும். அறிவு இருந்தால் அவன் நல்லபடியாக எந்த குறையிலாம் வாழலாம். அறிவு மட்டும்தான் வேணும். இறைவன் இடத்துல அறிவு தான் அவர் கேட்குறாரு. அறிவு இருந்தால் நான் எனக்கு எல்லாமே வந்து சேர்ந்து போகணும், நல்லா இருப்பேன். எனக்கு பொருள் பொருள்லாம் வந்தால் போயிடும் அது. ஆனால் அறிவு வந்தால் எக்காலத்தும் செல்வம் அழியாது அப்படின்றார். ஏன்னா அறிவினால் திறமையாக நாம் செல்வது வந்துக்கிட்டே இருக்கும், அறிவு திறமையால் அப்படின்னு சொல்கிறார். நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடு நின்ற நடுவே. நல்லவங்களுக்கும் பொல்லாதவங்களுக்கும் நடுவா நின்று நீதிபதி மாதிரி நடுநிலை பார்த்து நல்லவங்களுக்கு அவங்களாவது நல்லவங்களுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க, கெட்டவங்களுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க, தவறு செஞ்சவங்களுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க. ஆனால் நீ எல்லாருக்கும் ஒரே தீர்ப்பு சொல்லி நல்லா இருங்கன்னு சொல்லக்கூடிய நடுவு நீ தான். அந்த நடுவருக்கு இப்போ முன்னாடி நடுவர் நீ தான் அப்படின்னு சொல்கிறார். நரகர்களுக்கும் சூரர்களுக்கும் நலம் கொடுக்கும் நலமே. அவன் நரகர்களாக இருந்தாலும் சரி, சூரனாக இருந்தாலும் சரி, உன்னை நாடி விட்டால், உன்னை தேடி வந்து விட்டால் நலம் கொடுக்கும் நலமே. உன்னை நாடினால், நாடாவிட்டாலும் செய்யக்கூடியவன் இறைவன். அதாவது நிறையா இறைவனுக்கு தொண்டு செய்கிறாங்க, நிறையா படையல் படைக்கிறாங்க, அவங்களுக்கு தான் செய்வார்னு கிடையாது. படைக்காதவங்களுக்கு தான் அதிகமாக செய்வார். கோயில் பக்கமே போகாதவங்களுக்கு தான் நல்லபடியாக இருப்பார். அவர் பிரச்சனை இல்லாத இருப்பார். இவர் என்ன நினச்சிருப்பார், நாம் நட கோயிலுக்கு போகிறோம், நட படைக்கிறோம் அப்படின்னு நினச்சிருப்பார். எது படைத்தாலும் அதாவது நல்லவருக்கும் பொல்லாருக்கும் வந்தவருக்கும் வராதவருக்கும் வரம் குடிக்கக்கூடிய இறைவன் ஒரே சரியாக தான் கொடுப்பார். அவர் யாரும் வந்தவங்களுக்கு ஒரு மாதிரி, வராதவங்களுக்கு ஒரு மாதிரி, நம்மளுக்கு வேண்டியவங்களுக்கு ஒரு மாதிரிலாம் இருக்கிற நம்ம ஆளுங்க செய்கிற வேலை. வேண்டியவங்க வேண்டாதவங்க பார்த்து செய்வாங்க. அது ஆண்டவங்கள்ட்ட கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அவன் அசுரனாக இருந்தாலும் அவனுக்கு என்ன செய்யணுமோ அது செய்வார் அப்படின்னு சொல்கிறார். எல்லாருக்கும் பொதுவில் நடமிடுகின்ற நடமே. எல்லாருக்கும் பொதுவில், எல்லாருக்கும் எல்லா உடம்புலையும் இறைவன் இருக்கிறான், நடனம் ஆடின்னு இருக்கிறான். அதான் சொல்கிறார். அவன் அசுரனாக இருக்கலாம், கெட்டவனாக இருக்கலாம், எல்லாருக்கும் பொதுவில் நடமிடுகின்ற சிவமே. இப்படி என் அரசே எனக்கு இசைந்த அருளே. நான் சொன்னதை கேட்டு எனக்கு அருள் புரிஞ்ச, அவருக்கு கண் பார்வை தெரிஞ்சது அப்படின்னு இறைவனை நினைக்கிறார். அதன் பிறகு அந்த ரெட்டியார் என்ன செய்கிறாரு, 2 ஏக்கர் நிலத்தை எழுதி வள்ளல் பெருமான் பேரில் கொண்டாந்து கொடுக்குறாரு பாலு ரெட்டியார். அப்படி கொடுக்கும்போது பாலு ரெட்டியார் தான் நிலம் கொடுக்குறாரு. அவர் கொடுக்கும்போது இவர் என்ன சொல்கிறாரு, என் பேரில் எதுவும் வேணாம்பா, நான் உன்னை எதுவும் கேட்கல, நீ ஜீவ இறக்கத்தோடு இருந்தால் போதும். இந்த கருங்குழியில் இருக்கக்கூடிய வேணுகோபால் சுவாமிக்கு அந்த கோயிலுக்கு தினமும் அதுக்கு படையல் செய்ய, அது ஊழியர்களுக்கு வருமானத்துக்கு இந்த நிலத்தை வச்சுங்க. அது அவர் என்ன சொன்னார், இல்லை நாங்கள் அதெல்லாம் செய்கிறோம், நீங்கள் இதில் மூலிகை தோட்டம் அமைத்து இல்லாத இது போல் ஏழைங்களுக்கு சேவை செய்யுங்க, வருவங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு சேவை செய்யுங்க. அதெல்லாம் இறைவன் பார்த்துக்கொள்வான், எல்லாம் உள்ள இறைவன் அதுக்கு உதவி புரிவான். அங்கே நித்திய பூஜை நடப்பதற்கு இந்த நிலத்தை அங்கே எழுதுங்கள் அப்படின்னார். இப்போ ஒரு கோவிலில் வந்து விளக்கெறியணும், அங்கே படைக்கணும், அந்த கோவிலில் வந்து வருமானம் எல்லாம் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு நினைச்சாரு அந்த காலத்தில். அதுதான் வள்ளலார் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் வள்ளலார்னு பேர். அந்த இறக்க குணம் உள்ளவங்களை மட்டும்தான் வள்ளல்னு சொல்லுவாங்க. இந்த 7 வள்ளல் சொல்கிறாங்களே, 7 வள்ளலும் வந்து இறக்கப்பட்டவங்க. தேரை வந்து முல்லைக்கு கொடுத்தவங்க, முல்லை செடிக்கு தேரை வச்சுட்டு வந்துட்டார். மயில் நனைதுன்னு சொல்லிட்டு தங்க போரை போய் தீட்டு வந்துட்டார். இறந்து போன பிறகும் தான் கையில் இருக்கிற மோதிரத்தை வெளியே நீட்டி யாராவது எடுத்துகிட்டு போய் போச்சிங்கப்பான்னு சொன்ன வள்ளல்லாம் இருக்காங்க. சிபி சக்கரவர்த்தி என்ன சொல்லுவோம். அது மாதிரி வள்ளல்னா இறக்கப்பட்டவர்கள், மக்களுக்கு இறங்கி வந்தவங்க தான் வள்ளல். எதனா கோடான கோடி சித்தர் இருக்காங்க, ஞானிகள் இருக்காங்க, அவங்களாம் வள்ளல் கிடையாது. சித்தர் தான் சொல்லுவாங்க, மகான்னு சொல்லுவாங்க.
வள்ளல் என்பது இறங்கி வந்து செய்வது தான் வள்ளல். யாரே எண்ணினும் இறங்குகின்றாருக்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவமே அப்படின்னா, இதை யார் இறங்கி வந்து செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவன் கைவிட மாட்டான், சீர் செய்வான் அப்படின்னு. இப்போ இப்படி இறை தொண்டு செய்வாங்க, எல்லாருக்கும் இறக்கப்படுவாங்க. ஆனால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது. இது நிறைய சோதனை நடக்கும். இது இறைவனுடைய சோதனையாக இருந்தாலும் அவன் துறவரமும் இல்லறமும் செழிக்கணும். அவன் இல்லறம் நல்லா இருந்தால் தான் துறவரம் செய்ய முடியும். அங்கே ஒரு குழந்தை இல்லைன்னா அவன் ஏங்கிக்கிட்டு இருந்தான்னா துறவரம் பண்ண முடியாது. அப்போ அங்கே மருத்துவராக வர்றார் வள்ளல் பெருமான். எப்படி வர்றாரு? அங்கே மருத்துவராக வர்றார். இறைவன் காட்டுவானை தவிர ஊட்ட மாட்டான். அதனால் அவன் சொன்ன பொருளை நாம் சாப்பிட்டு உடலை தேர்த்தி கொள்ள வேண்டும். புத்திரபாக்கியம் உண்டாவது இறைவனுடைய அருள் தான். ஆனால் ஒரு நிலம் இருக்குதுன்னு சொன்னால் அதில் அப்படியே நம்ம நெல்லை போட்டால் விளையாது. அதை வந்து உழுது அதில் இருக்கிற களைகள்லாம் எடுத்து அதை சுத்தப்படுத்தி பக்குவப்படுத்தின பிறகு நெல்லை வச்சா தான் நெல் விளையும். அப்போ நல்ல நிலத்தை பார்த்து நெல் விளைப்பாங்க, விளையும். அந்த நிலத்தை சுத்தம் பண்ணணும், அதுதான் நல்ல நிலம்னு பேர். அதுபோல் இந்த மண்ணாகிய உடம்பாலான இந்த தேகம், மலைக்கூடு, அசுத்தக்கூடு, இந்த கூடு சுத்த தேகமாக இருக்க வேண்டும். இது சில நேரத்தில் சுத்தம் இல்லாமல் இருக்கும். அதனால சுக்கில விருத்தி இல்லாமல் புத்திரபாக்கியம் இல்லாமல் சென்று தவிப்பார்கள். அவர் இறைவனையே நினைத்து அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அப்படின்லாம் சொல்லி பிரார்த்தனை பண்ணுறது உண்டு. அது அற்ப அறிவு காலத்தில். ஆனால் அதற்கு நம் முன்னோர்கள் சொன்ன சில பொருளை நாம் சாப்பிட்டு நம்ம உடம்பையும் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். 6 மாதத்துக்கு ஒரு முறை வேதியை சாப்பிட்டு இந்த உடம்பிலே இந்த மலக்கூடிலே இருக்கின்ற அழுக்குகளை வெளியேற்ற வேண்டும். வாத பித்த சிலோத்தமம் நீங்கிவிடும். இது 3 கரெக்டாக இருந்தால் தான் புத்திர பாக்கியம் உண்டாகும். ஆண்களாக இருந்தால் சனி புதன் கண்டிப்பாக செக்கில் ஆடக்கூடிய நல்லெண்ணெயை தலை தேய்ச்சி குளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வில்வ இலையை அரைத்து அந்த சாரை ஒரு 50 மில்லி அளவுக்கு அருந்த வேண்டும். அவர்களுக்கு சுக்கில விருத்தி உண்டாகும், புத்திர பாக்கியம் உண்டாகும். இருவருமே சாப்பிடலாம். அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னால் நிலப்பனை, பூனைக்காளி, நீர்முள்ளின்னு ஒன்று இருக்குது. இதை வாங்கிட்டு நெய்யிலே வறுத்து அதை அரைத்து பக்குவப்படுத்தி அதை ஒரு தேக்கரண்டி ஒரு புளியங்கொட்டை அளவு பாலில் சாப்பிட்டு வரலாம் ஆண்கள். இப்படி இந்த உடம்புக்கு உழுவது போல ஒரு உழவன் இந்த உடம்பை இந்த நிலத்தை பக்குவப்படுத்துவது போல இந்த மூலிகைலாம் சாப்பிடணும். இது இறைவன்கிட்டே எல்லா வேலையும் விட்டுட்டா அவர் மருந்து அரைச்சி கொடுக்க மாட்டார். நல்ல நிலத்தில் தானே நெல் விளையுது. அதுபோல் நல்ல உடம்புல தான் புத்திர பாக்கியம் உண்டாகும். உடம்பு சரியில்லைன்னா அது பிரார்த்தனை செய்கிறோம், அது வேற. அதுக்கு நம்ம முன்னோர்கள் சொன்னதை சாப்பிட வேண்டும். தேக புஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தேகத்தில் போதுமான சத்துக்கள் இருக்க வேண்டும். அவர்கள் சட்டிக்கரணை பிடிக்கரணை என்கிற அந்த 2 கரணையும் சாப்பிட வேண்டும். கருணை உள்ள கிழங்கு, அந்த கிழங்குகளை சாப்பிட வேண்டும். வெண்பூசி சாப்பிட வேண்டும். இந்த வில்வம் என்பது மகா வில்வம். அந்த வில்வம் என்பது ஒரு வாரத்தில் 3 நாள் 4 நாள் சாப்பிடலாம். இப்படி இருவருமே சாப்பிட்டு வந்தாங்கன்னா சீக்கிரமாக புத்திர பாக்கியம் உண்டாகும். இருவருமே அரச மரத்தடியில் அங்கே ஒரு காலை நேரத்தில் ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் அங்கே உட்கார்ந்து அந்த காற்றை வாங்கினாலே புத்திர பாக்கியம் உண்டாகும். அதை நம்ப மாட்டார்கள் என்பதற்காக தான் அங்கே ஒரு தெய்வத்தை உற்பத்தி செய்தார்கள். அங்கே போய் அந்த அரச மரத்தை சுற்றி வேணால் வெறும் மரத்தை சுற்ற மாட்டீங்க, அதனால தான் அங்கே ஒரு தெய்வ பாவனை வைத்தார்கள். அப்போ நான் அரச மரத்தில் சுற்றி வந்தேன், அந்த தெய்வத்தை வணங்கினேன், எனக்கு புத்திர பாக்கியம் உண்டாச்சுன்னு சொல்லுவீங்க. இதை விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க, அரச மரம் அதிவேகமாக அண்டத்தில் இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் மின்காந்தம் சொல்லுவாங்க, மின்காந்த சக்திகளை இழுத்து கிரகித்து கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஆண்டனா அது. அந்த அரச மரத்துங்கீழே புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் 48 நாள் உட்காரலாம். காலையில் இல்லை ஒரு கொஞ்சம் நேரம் அதுதான் சுற்ற சொன்னாங்க. உட்கார மாட்டாங்கன்றதுனால ஒரு 9 சுற்று 12 சுற்று சுற்றிட்டு
அதுவும் குளித்த உடனே என்ன இந்த உடம்புல வந்து கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும், அந்த ஆற்றலை இழுத்துக்கும். அதன் பிறகு இவங்க உடம்பு சுத்தமாகும், அதன் பிறகு புத்திரபாக்கியம் உண்டாகும் அப்படின்னு சொன்னார். ஏன்னு கேட்டால் இன்னைக்கு செல்வத்திலே முதல் செல்வம் மழை செல்வம் தான், அப்புறம் தான் எல்லா செல்வம். ஒரு திருமணத்துக்கு போனால் வாழ்த்துவாங்க 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ் வாழ்க அப்படின்னா 16 குழந்தைகள் கிடையாது, 16 செல்வம். அதில் முதல் செல்வம் புத்திரபாக்கியம், மழை செல்வம். இன்னைக்கு நிறையா இடத்துல அந்த பெருங்குறை இருக்கிறது. இதை உடல் சுத்தமானால் உடல் சுத்தமாகும்னு சொல்லுவாங்க. ஆகையினால நீங்கள் வந்து இந்த மாதிரி 6 மாதத்துக்கு ஒரு முறை பேதிக்கு சாப்பிட்டு செக்கணிலே வந்து நீங்கள் பெண்களாக இருந்தால் செவ்வாய் வெள்ளி நீராட வேண்டும், ஆண்களாக இருந்தால் புதன் சனி நீராட வேண்டும். இது சனி தோஷத்தையே நீக்கும் அப்படின்றார். சனி தசை அவங்களுக்கு நடந்தாலும் செக்கு எண்ணெய் நெல்லெண்ணெய் போது நெல் வந்து இது எள்ளு கருப்பு, அதனால் அது சனியினுடைய பார்வையை குறைக்கக்கூடிய சக்தி சீவகாந்த சக்தியால் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்கன்னா நம்ம நல்லாவும் இருக்கணும், தவமும் செய்யணும், இறைவனையும் நினைக்கணும், பிறருக்கு இறக்கப்படணும், நாமும் நல்லா இருக்கணும். நாம் நல்லா இருந்தால் நல்லா அர்த்தங்களை செய்ய முடியும். அதான் சொல்கிறார், ஏன் உரைக்கின்றேன், இரக்கத்தால் எடுத்து உரைக்கின்றேன். நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தந்த வார்த்தை. கோணுமன குரங்காலே நாணுகின்ற உலகி. இந்த மனம் போன போக்கில் போயிட்டு கஷ்டப்படுறீங்களே, கோடு மனம்னா குரங்கு மனம். இது நான் சொல்கிறது கேட்பீங்க, இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுருவீங்க. அது சொன்னாரே அது என்ன காசா பணமாக நம்ம அதை செஞ்சு பார்ப்போம்னு செய்ய மாட்டீங்க. அது வளலா சொல்கிறேன், நான் சொல்லலை. அது செய்ய மாட்டீங்க. கோணு மனம், குரங்கு மனம் கிளையாக தாவும். அந்த குரங்கு மனத்தை கட்டுப்படுத்தினீங்கன்னு சொன்னால் நீங்களே இறைவன் தான், நீங்களே கடவுள் தான். இந்த தேகம் 7 பிறவி எடுத்து வந்தது, 6வது பிறவிலே மனித தேகத்துக்கு வருது. 50 கோடி ஆண்டுகள் பிறவி எடுத்து 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 6வது பிறவி தான் மனித பிறவியாக வருகிறது. அப்படி வருகின்ற பொழுது இதில் பக்குவப்பட்டால் தான் 7வது பிறவி தெய்வ நிலையை அடைய முடியும். 7 வகை பிறவியில் எப்பிறவி எய்திடனும் எய்துக. 7 வகை பிறவியில் எப்பிறவி எய்திடனும் எய்துக, இல்லை எய்தாமல் எய்திடனும் எய்துக. 7 வகை பிறவியில் எந்த பிறவி வேணாலும் கொடு, அப்படி கொடுக்காத விட்டாலும் விட்டுரு. வறுமை வரணும் வருக, வறுமை வந்து போச்சு, அது ஒன்றால் தான் வருது, இறைவனால சொல்கிறார். வறுமை வரணும் வருக, மதி வரணும் வருக. அறிவு வந்தாலும் முன்னால் தான் வரணும் அறிவு. மதி வரணும் வருக, அவமதி வரணும் வருக. அவமதி பட்டன்தாருக்கு எப்படி அவமதி வந்தது? அவர் ஒரு பாவம் செய்யல, அவர் வந்து தேடன் ஆகிட்டாங்க. அவர் சிவனேன்னு இறைவனை நினச்சிட்டு உட்காந்துருக்கார் பிள்ளா கோயிலில். இவன் தேடனே உண்மை மாலையை போட்டுட்டு அவரை தேடன் ஆகிட்டான். அதுபோல் அவமதியும் வரும் அப்படின்றார். அவமதி வரணும் வருக. அவமதி வந்தாலும் சரி, இல்லை மதி வந்தாலும் சரி, உன்னுடைய அருள் வந்தாலும் சரி, எது வந்தாலும் நான் என்ன செய்வேன், நீ தான் எல்லாமே அப்படின்னு இறைவன்கிட்ட ஒப்படைக்கிறார். அதனால நாம் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வைத்தியத்தெல்லாம் அவர் சொல்கிறார். 3 இலை கரிசாலை இலையை, 3 வெள்ளைப்பூ பூக்கிற இலையை ஆண் பெண் இருவரும் 3 இலையை மட்டும் போதும். 3 இலை, ஒரு இலை, அதை எடுத்துகிட்டு வந்து மென்று சாப்பிட்டுட்டு ஒரு 50 மில்லி தண்ணி குடிக்கும். அவங்களுக்கு கல்லீரல் மண்ணீரல் எல்லாமே சுத்தமாகும், கருவறை சுத்தமாகும். தவநிலையில் இருக்கிறவங்க மணிப்புரக தவம் செய்யலாம். தவநிலை தவம் தெரிஞ்சவங்க சுவாதிஷ்ண சக்கரத்தினுடைய தவம் செய்யலாம். சுவாதிஷ்ண சக்கரம் வந்து கருவறையை சுத்தம் செய்து புத்திரபாக்கியம் உண்டாகும். மணிப்புரக சக்கரம் குடலை சுத்தப்படுத்தும், அதுவும் வந்து புத்திரபாக்கியத்துக்கு உறுதுணையான சக்கரம். இது தவம் செய்யக்கூடியவங்க, பஞ்சபோத தவம் நவகரக தவம் தெரிஞ்சவங்க இப்படி சரி செய்து கொள்ளலாம். செய்தாலும் தேக புஷ்டி இல்லாவிட்டால் இதெல்லாம் சாப்பிடணும்னு தான் சொல்கிறார். மருந்தும் சாப்பிடுங்க. அதனால் மருந்து விடாதீங்கன்னு அவர், ஏன்னா அவர் பெரிய வைத்தியர், அழகபெருமானுக்கு எல்லா வைத்தியமும் தெரியும். அதனால தான் இதையும் சொல்கிறார். ஒரு சாதாரண உருளைக்கிழங்குலேயே எல்லா சத்து இருக்குது. நாம் என்ன செய்வோம், உருளைக்கிழங்கு சாப்பிட மாட்டோம். ஏன்னு கேட்டால் வாயுன்னு ஒதுக்கிடுவோம்.
அதில் எல்லா சத்து இருக்குது. ஏழைக்கு தகுந்தது உணவு இது, கம்மியாக வைக்கக்கூடியது. ஒரு 1/2 கிலோ வாங்கினா 4 பேர் 5 பேர் சாப்பிட்லாம், 6 பேர் கூட சாப்பிட்லாம். ஒரு 20 ரூபா தான் செலவாகும். ஆனால் அதில் ஏகப்பட்ட சத்து இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். அதான் ஒரே வழியில் சொல்கிறேன், எல்லா சத்தும் அதில் இருக்கிறது. அந்த வாய்வு என்னக்கூடிய அந்த பொருளை நீக்குவதற்கு இஞ்சியை சேர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறார். இஞ்சி இருக்க தோல் நீக்கி சேர்த்து கொள்ளலாம். அப்படி இஞ்சி கிடைக்காத பட்சத்தில் புதினா இலையை சேர்த்து கொள்ளலாம். புதினா இலையும் கிடைக்காத பட்சத்தில் எலுமிச்சம் சாறு, எலுமிச்சை பழத்தை பொழுது சாறு எடுத்து வடிகட்டி அதிலேயே சேர்த்து கொள்ளலாம். இப்போ அந்த கவசம் செஞ்சிட்டோம் நம்ம. அந்த உருளைக்கிழங்குக்கு வாய்வு இருக்காது, ஆனால் சத்து நிறையா இருக்குது, அதிகமாக சாப்பிடாதீர்கள்ன்றார். ஏன்னு கேட்டால் அதிகமாக சாப்பிட்டா அதிகமாக சத்து ஏறக்கூடாது, ஒரே படிப்படியாக ஏறணும். ஆனால் சத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஒரு ஆள் வந்து 50 கிராம் அளவு தான் சாப்பிடணும், ஒரு தொட்டுக்க பொரியல். இதை சாப்பிட்டு பார்த்தவங்க நிறைய பேர் பரவாயில்லன்னு தான் சொல்கிறாங்க, நல்லாயிருக்கு, உடம்பு நல்லாயிருக்கு அப்படின்றாங்க. அதனால் இது ஒரு ஈஸியான மருந்து தான். நம்ம சாப்பிட்றதே மருந்து தான், உணவே மருந்து, மருந்தே உணவு. பசி எடுத்து சாப்பிட்டா அதுவே வந்து தேகம் அழியாது. பசி எடுக்கலைன்னா விட்டுடணும். அப்படி இல்லை சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்றாங்கன்னா, அதே ஒரு சின்ன பிள்ளையமட்ட அளவு இஞ்சி துண்டு, ஒரு 2 பூண்டு பல்லி சுத்தம் செஞ்சு தோலை எடுத்துகிட்டு வெள்ளம் வச்சு மென்று சாப்பிடணும். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு பார்த்தா பசி எடுக்கும். அப்போ வாழை பெற்ற சிலத்தம் நார்மலாகிடும், சாப்பிடலாம். சாப்பிடணும், அப்படி சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னா ஒரு விருந்தாடி போயிடும், சாப்பிட்லன்னா கோச்சிக்கோங்க. அதனால் அப்படி ஒரு உபாயம் அப்படின்னு சொல்கிறார். இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்றார். உடம்பு சாப்பாடு கேட்கலன்னா விட்டுருங்க. சாப்பாட்டை அளவாக எடுத்துக்கொண்டால் உங்கள் ஆயுள் நீடும் அப்படின்றார். ஆயுள் வந்து நீளும் அப்படின்னா நிறைய நீண்ட நாள் இருக்கலாம் அப்படின்றார். ஆகாரம் தான் உலகத்திலே ஆயுளை வந்து குறைப்பது அப்படின்னு சொல்கிறார். அதிகமாக சாப்பிட்றதுனால ஆயுள் கூடாது, வயசு கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஆகாரம் குறைய குறைய வயசு கூடும் அப்படின்றார். அதே அதிக வேலை செய்கிறவங்க சாப்பிட்லான்றார். ஒரு வயக்காட்டில் வேலை செய்கிறவங்க, கடின வேலை செய்வர்கள், அவருக்கு தேவையான ஆகாரம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறார். இப்படி எல்லா அனைவருக்கும் பிரித்து தான் சொல்கிறார். வேலையே இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்க மிதமான ஆகாரம் தான் எடுத்துக்கணும்னு சொல்கிறார். பசிக்கலாம் சாப்பிடாதுன்றார். சாப்பிட்டையும் உடம்புக்கு வந்து நோய் கொண்டாந்து வச்சுட்டு கஷ்டப்படணும். வாயை கட்டினா நோய் இல்லைன்னு சொல்கிறார். வாயை கட்டினா நோய் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதனால இதுவும் நமக்கு தெரிஞ்ச கருத்தை சொல்கிறோம். நீங்கள் இதை செய்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகமும் சிறப்பாக இருக்கும், இல்லற வாழ்வும் சிறப்பாக இருக்கும், மனசிலே நிம்மதி கிடைக்கும் என்று தான் இது சித்தர்கள் ஞானிகள் சொல்வது தான் நாங்கள் சொல்கிறோம். இதில் நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.